சாந்தி. மவுண்ட் அபு பி.கே. சூரஜ்பாய்ஜி அவர்களுடைய தாரணைக்கான வகுப்பு. நாம் பாபாவுடைய குழந்தைகள் மற்றும் தேவகுலத்தின் மிக உயர்ந்த ஆத்மாக்கள், மிக பெரிய புண்ணிய ஆத்மாக்களாவோம். உண்மை என்னவென்றால், புண்ணிய ஆத்மாக்களின் பலத்தினால்தான் இந்த உலகில் சுகம், சாந்தி மற்றும் மனித நேயம் நிலவுகின்றது. நாம் அனைவரும் நமது புண்ணிய கணக்கை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். இந்த எண்ணமே எவ்வளவு அழகானது! அதாவது, நான் ஒரு புண்ணிய ஆத்மா ஆவேன், சதா புண்ணியம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், பிறருக்கு எப்பொழுதும் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற பார்வையுடன் இருக்கக்கூடியவர்கள் நாம். அவர்கள் சுகமாக இருக்கட்டும், துக்கங்களிலிருந்து விடுபட்டு இருக்கட்டும், தடைகளிலிருந்து விடுபட்டு இருக்கட்டும். எவ்வளவு நல்ல உணர்வுகள் ஏற்படுகின்றன! இதே உணர்வுடன் நாம் பிறரை பார்க்கின்றோம். அனைத்தை காட்டிலும் உண்மையில் புண்ணிய கர்மம்தான் மனிதர்களுக்கு மிக நல்ல நண்பனாகும். அது அநேக தடைகளை எளிதாகவே கடந்து செல்ல வைக்கின்றது. புண்ணிய ஆத்மாக்களின் முகத்தில் காணப்படும் ஆழமான அமைதி மற்றவர்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறது. புண்ணிய ஆத்மாக்கள் அடைந்திருக்கும் ஆன்மீக சுகம் ஒரு மிகப்பெரிய அனுபவமாகும். அவர்களுடைய விவகாரம் மற்றவர்களுடன் மிகவும் நன்றாக இருக்கும். அவர்களுடைய பர்சனாலிட்டியில் ஒரு அலௌகீக ஈர்ப்பு கலந்திருக்கும். பாபாவுடைய குழந்தைகளாகிய நாம் அனைவரும் புண்ணிய கர்மங்கள் பற்றி மிக நல்ல முறையில் தெரிந்திருக்கிறோம். மற்றவர்களையும் பகவானுடன் சந்திக்க வைப்பது, யாருக்காவது சத்திய மார்க்கத்தை காண்பிப்பது, இது ஒரு மிகப்பெரிய புண்ணியமாகும். எந்த ஆத்மாவையும் தூய்மையாக ஆக்கிவிடுவது, தூய்மையின் வழியில் செல்வதற்கு யாருக்காவது ஒத்துழைப்பு கொடுப்பது, யாருடைய தூய்மைக்கும் பங்கம் ஏற்படாமல் இருப்பதில் அதிக உதவி செய்வது, இவை அனைத்தும் மிகப்பெரிய புண்ணியமாகும். மற்றும் பகவானுடைய காரியத்தில் சகயோகம் கொடுப்பது, இதைவிட பெரிய புண்ணியம் வேறு என்னவாக இருக்க முடியும்? ஆகவே நாம் நம்மிடம் புண்ணிய கணக்கை சேமித்து கொண்டே செல்வோம். மற்றும் ஒரு விசேஷமான முக்கியமான விஷயம் இதுவுமாகும். நாம் இந்த புண்ணிய கணக்கை ஆவாகனம் செய்து எந்த ஒரு கஷ்டத்தையும் அழித்துவிட முடியும். யாராவது ஒரு பயங்கரமான நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார், மிகவும் கஷ்டப்படுகிறார் என்றால், நாம் அவருக்கு நமது புண்ணியத்தை தானமாக கொடுத்து அவருக்கும் உதவி செய்ய முடியும். நமக்கு ஏதாவது மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் போது நாமும் நமது புண்ணிய கணக்கை ஆவாகனம் செய்து கடந்த ஒரு வாரத்திலோ அல்லது 6 மாதங்கள் அல்லது 1 வருடத்திலோ நாம் சேர்த்து வைத்த புண்ணியத்தை அழைத்து, இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவித்துவிடு, இந்த பாதையை மிக விரைவாக கடந்து செல்ல வைத்துவிடு என்று கூறும்போது, நமது புண்ணிய கர்மமோ அல்லது அதன் சூட்சும வைப்ரேஷன்ஸ் நமக்கு உதவி செய்ய ஆரம்பித்துவிடும். நாம் தெரிந்திருக்கின்றோம், புண்ணிய ஆத்மாக்கள் பகவானுக்கும் கூட மிகவும் பிரியமானவர்கள் ஆவார்கள். யார் பாவகர்மா செய்கிறார்கள், பிறருக்கு கஷ்டம் கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது பாபா பெயரளவிற்கு தான் அன்பு வைத்திருப்பார். ஆனால் உண்மையான அன்பு என்ற விஷயத்தையே விட்டுவிடுங்கள். யார் சுகம் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் புண்ணிய ஆத்மாக்கள் ஆவார்கள். அவர்கள்தான் பிரபுவிற்கு மிகவும் பிரியமானவர்களும் ஆவார்கள். அவர்கள் மூலம் மிகப்பெரிய காரியங்களை செய்விக்கின்றார். மேலும் பிரபுவுக்கு பிரியமானவர் ஆனதற்கான அர்த்தம் என்னவென்றால், அவர்களுக்கு நேரத்திற்கு உதவி செய்வார். அவர்கள் மூலம் தவறுகள் நடக்காதவாறு எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார். அவர்கள் தவறான வழியில் செல்ல விரும்பினாலும் அவர்களை எச்சரிக்கை செய்கின்றார். நஷ்டம் ஏற்பட்டுவிடக்கூடும் என்றால் அதை தடுத்து விடுகின்றார். ஆகவே நாம் உண்மையில் புண்ணிய ஆத்மாக்கள். பகவானுடைய காரியத்தில் கூட நாம் உதவி செய்கின்றோம். அவருடைய அன்பு மற்றும் மரியாதைக்கும் கூட நாம் பாத்திரமானவர்கள். ஒரு ராஜா புண்ணிய ஆத்மாவாக இருக்கிறார் என்றால் அவருடைய ராஜ்யத்தில் இயற்கையும் கூட மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியதாக ஆகிவிடும். அல்லது ஒரு ராஜா பாவ ஆத்மாவாக இருக்கிறார் என்றால் நாலா பக்கங்களிலும் கஷ்டங்களே ஏற்படும். நாம் முழு உலகையும் சம்பாலனை செய்பவராக ஆகிக்கொண்டே இருக்கின்றோம். நமது புண்ணியத்தின் பலம் இயற்கையையும் கூட சமநிலையில் வைக்கின்றது.
ஆகவே வாருங்கள், இன்று முழு நாளும் நாம் சுய பெருமையில் இருப்பதற்கான பயிற்சி செய்வோம். நான் புண்ணிய ஆத்மா ஆவேன், அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய ஆத்மா ஆவேன், அனைவருடைய கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய ஆத்மா ஆவேன். மேலும் பிறகு உலக உருண்டை மீது நின்று கொண்டு ஏதேனும் ஒரு ஸ்வமானத்தில் நிலைத்திருந்து புத்தியை பரந்தாமத்தில் பாபா மீது நிலைக்க வைத்து அனைவருக்கும் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய சேவை செய்வோம். வைப்ரேஷன்ஸ் பரப்புவோம். அதன் மூலம் அனைவருடைய துக்கங்களும் அழிந்து போய்விடும். ஓம் சாந்தி.